இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, அதே மாதிரி ஆயுஷ் கான்க்ளேவ், இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கு. நீங்கள் எல்லாரும் இதில் கலந்துட்டு பயன்பெறுங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அசல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை, அலைகள் ஓய்வை விரும்பினாலும் கரை விடுவதில்லை, ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லைன்னு ஒரு கவிஞர் எழுதின மாதிரி நாம் நிகழ்ச்சியை நடத்தவே கூடாது, வாயை திறந்து பேசவே கூடாது. அமைதியாக எங்கேயாவது போய் ரோட்டில் சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நம்மை வாழ அனுமதிப்பார். அதை விடுத்து ஆஃபீஸை சீல் வச்சிட்டோம், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், கம்பெனி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், மாருதி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், நிதிஷ் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இதை மீறியும் திருப்பி வந்து வீட்டில் நடத்துகிறானுங்க, சேனல் நடத்துகிறானுங்க, பேசுகிறானுங்க. நம்ம திராவிடல் மாடல் அரசை சக்கையாக உரிச்சு போடுறானுங்க என்று பொறுக்க முடியாமல் இங்கே வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு வந்து நம்ம அறிவிச்சுட்டு தான் செய்கிறோம். நேற்று சைதாப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து 2 வழக்குகளில் மாலதி மற்றும் நிதிஷ் ஆகிய இருவரும் ஆஜராக வேண்டும் என்று 2 காவல் நிலையங்களிலும் சம்மன். மாலதி காலை 11 மணிக்கு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், நிதிஷ் காலை 11 மணிக்கு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். இப்போது நமக்கு உதவி செய்யறதுக்கு வழக்கறிஞர்கள் ஒரு டீம் இருப்பாங்க. இப்போது ஒரு இடத்துல விசாரணை அனுப்பிச்சோன்னா அந்த வழக்கறிஞர்கள் டீம் போய் உதவி செய்வாங்க. அந்த ரிசோர்ஸை உடச்சி விடணும். ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு போக சொன்னால், ஸோ இப்படி உடச்சி விடணுன்றதுக்காக தான் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 11 மணிக்கு 2 காவல் நிலையங்களில் இது எல்லாமே திட்டமிட்டு திராவிட மாடல் முதல்வரால் செய்யப்படுவது. இதற்கு கூலிப்படையாக, அந்த கூலிப்படையின் தலைவனாக சென்னை மாநகர ஆணையர் அருண் செயல்படுகிறார் என்பதை பலமுறை நமது நிகழ்ச்சியில் வலியுறுத்தியிருக்கிறோம், கூறியிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த ஐஸ்கிரீமை இங்கே நாம் அம்பலப்படுத்துறது வரைக்கும் ஐஸ்கிரீமுக்கு ஒரு நேர்மையான அதிகாரி என்று ஒரு பெயர் வேறு இருந்தது. இவரும் சீனா போட்டுக்கிட்டு சுற்றின்னு இருப்பார். இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு கொள்ளக்காரன்றது முதலில் அம்பலப்படுத்தியது நமது சேனலில் தான். வெறுமனே அவர் துட்டு வாங்குறாரு அப்படின்னா அது வெறுமனே அம்பலப்படுத்துவது. ஸ்பெசிஃபிக்காக யார் மூலமாக வாங்குகிறார், எங்கு வாங்குகிறார், எங்கே சொத்துக்களை குவித்திருக்கிறார் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அவர் முதலீடு செய்த நிறுவனங்கள், அவங்க அக்கா பையன் பிரவீன் மூலமாக தான் வசூல் நடக்கிறது. அவருடைய பிரதான பினாமியாக ஜிடிஎம் என்கிற கௌதம் என்கிற மகேஷ் என்பவர் இருக்கிறார். தொடங்கிய புதிய நிறுவனங்கள், அமெரிக்கா விசா ஃப்ராடுத்தனம் பண்ணி வாங்கினது, இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம சேனலில் தான் அம்பலப்படுத்துகிறோம். சிறையிலிருந்து நான் வெளியே வந்ததும் ஒரு விஷயம் நடந்தது. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த முறை சிறைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் நமது சேனல்லையே அம்பலப்படுத்தியிருந்தேன். இந்த ஜிடிஎம் என்கிற கௌதம் வந்து ஒரு பிரபல தொழிலதிபராக, அமெரிக்க விசா பெற்ற அமெரிக்க தொழிலதிபராக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறார். கார் மட்டும் வீட்டில் 15 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்கிறாரு. அவர்தான் அருணுக்கு பிரதான பினாமியாக இருக்கிறார். அருணுடைய பணங்களை அவர்தான் வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார், ஃப்ராடுத்தனம் பண்ணி விசா வாங்கியிருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்தியதோடு அல்லாமல் அமெரிக்க தூதரகத்துக்கு இது போல் ஃப்ராடுத்தனம் பண்ணி உங்கள் ஊரில் விசா வாங்கிட்டு இருக்கான், சோஷியல் மீடியாவில் எழுதுறவனையெல்லாம் நீங்கள் விசாவை ரத்து பண்ணி அனுப்புறீங்க, ஒருத்தர் இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணி விசா வாங்கியிருக்கேன், சரியான மொக்கையா நீங்கள் என்று அமெரிக்க தூதரகத்துக்கு நான் மின்னஞ்சல் மூலமாக புகார் அனுப்பியிருந்தேன் என்று கூறி நான் அதையும் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணோம். அந்த மின்னஞ்சல் சென்றதும் அமெரிக்க தூதரகம் இந்திய வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதி, இந்திய வெளியுறவுத்துறை இது என்னைய பஞ்சாயத்து என்று விசாரி என்று உத்தரவிட்டிருந்தார்கள். இதுக்கு நடுவில் நான் சிறைக்கு போயிட்டேன். சிறைக்கு போன உடனே இந்த பாஸ்போர்ட் அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைலாம், ஏன்னா போலீஸ் தான் வெரிஃபை பண்ணணும், உண்மையான ஆளா இல்லையா, இந்திய குடிமகனா இல்லையா அப்படின்றதெல்லாம் போலீஸ் வெரிஃபை பண்ணால், அதுதான் ஐஸ்கிரீம் இருக்கார், ஐஸ்கிரீமோட பினாமி தானே இவர், அவர் வெரிஃபை பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்டாக அப்படின்ட்டு கொடுத்துட்ட உடனே பாஸ்போர்ட் அதிகாரிகள் அவங்கக்கிட்ட பேசி 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி செட்டில்டு. இப்போ கிளியர். விசா அக்டோபர் 27 வரைக்கும் விசா இருக்குது, எவ்ரிதிங் கிளியர். நான் சிறையில் 3 மாதம் 4 மாதத்துக்கு வெளியில் வர போகிறதில்ல. ஸோ 5 கோடி ரூபா செலவு பண்ணியாச்சு, கிளம்பலாம் என்று இவர்கள் திட்டமிட்டிருந்த நேரத்தில் எஸ்எம் சுப்பிரமணியம் மற்றும் தனபால் என்று 2 கடவுள்கள் வந்து ஆசீர்வதித்து என்னை ஒரு மந்திர வேலையால் சிறையிலிருந்து வெளியே எடுத்து விட்டார்கள். வந்தது எனக்கு வந்த முதல் தகவல் இதுதான். பெரிய கஷ்டப்பட்டு அமெரிக்க தூதரகத்துக்குலாம் மெயில் அனுப்பிச்சேன், அவர் சப்பையாக முடிச்சிட்டாங்க, 5 கோடி ரூபாயில் மேட்டை முடிச்சிட்டாங்க, பாஸ்போர்ட் இஷ்யூடு. எப்படி சார் அது முடியும், நான் ஆள்மாறாட்டன்னு சொல்லியிருந்தேன், அது வேறு ஆள் இது வேறு ஆள் என்று விசாரித்து அறிக்கை எழுதி விட்டார்கள். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது.
எப்படி இருந்தால் அடுத்த வாரம் கிளம்ப போகிறான்னு சொன்ன உடனே சரி எப்படி கிளம்புறாருன்னு பார்ப்போம் என்று முதலில் வந்ததும் தம்பி பார்த்துருப்ப எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் எல்லா டீட்டெயிலையும் போட்டு அமித்ஷா, பிரதமர் அலுவலகம், இந்திய வெளியுறவுத்துறை எல்லாரையும் போட்டு என்ன எவ்வளோ மொக்கையாக இருக்கிறீங்க என்று நான் பதிவிட்டவுடன் விசாரணை தொடங்கி இருக்கிறது. பதில் சொல்லணும்ல என்னன்னு. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இவன் 4 மாதத்துல ஜெயிலுக்கு வர மாட்டான், அக்டோபர் 27 வரைக்கும் விசா இருக்கு, கிளம்பி போயிடலாம். ஏன் போக வேண்டும் இவ்வளவு அவசரமாக அமெரிக்கா? என்ன போய் அந்த வெனிசுலா போரை தீர்த்து வைக்க போகிறாரா ஜிடிஎம்? ஏன் இவ்வளோ அவசரமாக போகணும்? ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பல அதிகாரிகளின் படம், பிரதான பணம் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் இது மட்டும் நான் 250 கோடின்னு கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், 400 கோடியும். இது போல் சென்னை மாநகரில் அடாவடி அயோக்கியத்தனம் பண்ணி சம்பாதித்த அதிகாரிகளே கிடையாது. எல்லாரும் வந்து இந்த பார்ல இருக்கிற மாமூல் வாங்குவாங்க, ஏதாவது சின்ன பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அதில் வாங்கிப்பாங்க. பஞ்சாயத்தை தேடிப்போ. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அருண் உத்தரவில்லாமல் எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யக்கூடாது, சிஎஸ்ஆர் கூட இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு போட்டது எதுக்குன்னா எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன் பஞ்சாயத்து. இது போக அடுத்த கட்டமாக சென்று ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இதுக்குன்னே ஒரு இதை உருவாக்கி பணக்கார விட்டு பசங்கிட்டலாம் பாக்கெட்டில் மெத்த வச்சு எடுத்துனோன்னா கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ இப்படி பண்ணி கிட்டத்தட்ட 400 கோடி சேர்த்துருக்கிறார். இந்த 400 கோடி கம்போடியா, அமெரிக்காவை உள்ளிட்ட இடங்களில் தங்கமாக, அதுதான் இந்த ஜூனியரில் போட்டிருந்தாங்க, மஞ்சள் உலோகம் தங்கமாக போட்டிருக்கிறாங்க. இவங்களே ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் துட்டை கொண்டு போய் அங்கே தங்கமாக இறக்குறாங்க. அங்கே இருக்கிறவனுக்கு இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த துட்டை இங்கே கொண்டு வராங்க. ஏன்னா வங்கி மூலமாக கொண்டு போகிறீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் கொண்டு வராங்கன்றது தெரியாதா? ஸோ அந்த 400 கோடி பறிபோகக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. நியாயமாக சம்பாதிச்ச காசுனா பேங்க்கில் போட்டு வைப்பேன், திருட்டுத்தனமான காசுனா எங்கேயாவது பதுக்கி தானே வைப்பேன். அங்கே ஒரு இடத்துல பதுக்கி வைக்கும்போது அவனுக்கு நீ பதுக்கி வச்ச துட்டு, திருட்டுத்தனமாக சம்பாதிச்ச துட்டு, அதுவும் கொண்டு வரது யார்? ஜிடிஎம். நீ எப்படிப்பட்டவன்றது தெரியாது. ஜிடிஎம்முக்கு காட்ஃபாதர் இலங்கை தமிழர் ஒருவர் இருக்கிறார், அவர் அமெரிக்க குடிமகன் ஆகிவிட்டார், அவரே அடிச்சிருவார் துட்டை. இன்னொன்று ஜிடிஎம்மும் அந்த இலங்கை தமிழரும் சேர்ந்து ஐஸ்கிரீமுக்கு நாமத்தை போட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போது உடனடியாக ஜிடிஎம் அமெரிக்கா சென்றாக வேண்டும். போலன்னா 400 கோடி போச்சு. இந்த நேரத்தில் நீதியரசர்கள் வெளியில் விட்டுட்டாங்க. வந்தவொடனே வேலையை பார்த்து விட்டான் ட்விட்டரில். அதன் கோபம் சிஎம் கூப்பிட்டு கேள்வி கேட்டிருப்பார்ல, நான் என்னமோ போய் முடிச்சிட்டேன் அவ்வளோதான், எலெக்ஷன் வரைக்கும் வரமாட்டேன்னு இவ்வளோ மொக்கையாயிடுச்சு, இதுக்கு அவனை இந்த பதவியில் வச்சுருக்கிறது என்று காரி உமிழ்ந்திருக்க மாட்டாரா? கேட்டிருப்பார்ல, உன்னை எதுக்கு நான் அந்த பதவியில் வச்சுருக்கேன், எல்லாரையும் மாற்றிட்டேன், அருட்தந்தையெல்லாம் மாற்றிட்டேன், ஒன்று எதுக்கு இந்த பதவியில் நீட்டிக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது அந்த கைதானதுக்கான தடையமே இல்லாமல் ஆஃபீஸ் தானே சீல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ஜம்னு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். கேமராமேன் வந்துட்டாங்க, எடிட்டர்ஸ் வந்துட்டாங்க, எடிட் பண்ணி. அதே போல் அரங்கம் மட்டும்தான் மாறி இருக்கிறது, நமது பேச்சும் வீச்சும் குறையவில்லை. பேசிட்டு கூப்பிட்டு நயனி மொக்க என்று கேட்டிருக்கலாம். ஸோ இப்படி எல்லாமே இவர்கள் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் நிகழ்ச்சியை தொடங்கிவிட்டோம், பாஸ்போர்ட்டுக்கு வேலையை பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு தான் 2 பேருக்கும் சம்மன். ஊருக்கே தெரியும் இந்த வழக்கு பொய் வழக்குங்க. நிதிஷ் மிரட்டி 94,000 வாங்குற இந்த வழக்கு பொய் வழக்கு. இந்த ஆஃபீஸில் இந்த நீலப்பட தயாரிப்பாளர் ஒருத்தன் வந்தான், அவனை அடித்தோம் அப்படின்றது பொய் வழக்குன்றது ஊருக்கே தெரியும். இதில் உங்கள் 2 பேர்கிட்ட விசாரணையா? இன்னொன்று குற்றவாளிகிட்ட கூப்பிட்டு விசாரிச்சா, ஆமாம் சார் நாங்கள் அடித்தோன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? சம்பவம் நடக்கலை, அப்படியே நடந்திருந்தாலும் உண்மை சார் அது, நாங்கள் தான் சார் அடித்தோம், கொலை முயற்சி செஞ்சோம் சார்னு சொல்ல போகிறீங்களா? நீ வந்து மிரட்டி நான் துட்டு வாங்க செய்ய போறியா? உங்களை எதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கனா? ஹாரஸ் பண்ணுறதுக்கு, நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் வசதி இல்லை. நான் சொல்கிறேன், ஒருவேளை கௌதமுக்கு மீண்டும் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டால் சென்னை பாஸ்போர்ட் அதிகாரியாக இருக்கக்கூடிய ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் விஜயகுமார் ஐபிஎஸ் சிறைக்கு போவார். ஏன்னா இது அப்பட்டமான ஆள்மாறாட்டம் என்பது ஆதாரங்களோடு ஆவணங்களோடு இருக்கிறது. நான் பொய்யா சொல்ல, வாய்க்கு வந்ததை சொல்ல. இவன் நிதிஷே கிடையாது சார், இவன் பேர் சுரேஷ் சார், நான் சும்மா சொல்லலை. ஸோ நான் ஆதாரங்களோடு இதை சொல்லியிருக்கிறேன், ஆதாரங்களை பதிவிட்டிருக்கிறேன். இதுக்கு மீறி நீ பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணிட்டோமே விஜயகுமார் சிறைக்கு செல்வார். இன்னொன்று, இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் நான் பிஎம்ஓவை டேக் பண்ணியிருக்கேன், ஹோம் மினிஸ்ட்ரியை டேக் பண்ணியிருக்கேன், முக்கியமான அத்தாரிட்டிஸை, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாரையும் டேக் பண்ணியிருக்கேன். வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. கூடு சம்மன், இன்னும் 4 சம்மன் கூடு. இப்போ சம்மன் அட்டன் பண்ணிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம். 11 மணிக்கு சம்மன் கொடுத்துறோம், சாயங்காலம் 4 மணிக்கு ஷூட்டை வச்சு நைட்டு 11 மணிக்கு போடுறோம். எங்கள் நேயர்கள் பார்ப்பாங்க. சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு, நிகழ்ச்சியை தொடங்கிய பிறகு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் மாருதி கூடியிருக்காங்க? 15,000 கூடியிருக்காங்க. தொடர்ந்து ஆதரவு தருவார்கள். நாங்கள் உண்மையை பேசுகிறோம். நிதிஷை, மாலதியை, சங்கரை, நமது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரையும் இந்த மக்கள் அவர்கள் உறவினர்களாக, குடும்பத்தில் ஒருவராக பார்க்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த கொடுமைகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விலையை திராவிட மாடல் முதல்வர் தான் கொடுக்க போகிறார். நீ 3,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் தூக்கி நீ ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாலும் மக்கள் இதை மன்னிக்கப் போவது இல்லை. இன்னொன்று, உதவி செய்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கழுத்தை சீவிட முடியாது. கஷ்டப்பட்டு 6 மாதத்துக்கு உள்ள வைக்கலான்னு தானே பண்ணீங்க, கோர்ட்டு வெளியே விடல.
எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஹாரஸ் பண்ணுவீங்க? அதனால் இந்த சம்மன், இந்த மிரட்டல், இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை ஐஸ்கிரீமும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு அருள்பாலிக்கும் திராவிட மாடல் முதல்வரும் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். மகாராஷ்டிரா கிட்னி திருட்டு வழக்கில் திருச்சி மருத்துவமனை ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா போலீசார் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அங்கே ஒரு மருத்துவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மருத்துவர் வந்து திமுகவின் முன்னாள் அமைச்சரோட மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு சார். ஏன் இப்போ அந்த மருத்துவர் காப்பாற்றப்பட்டார் என்பது தெரிகிறதா? நேற்று நிகழ்ச்சியில் பேசியிருந்தோமா? மகாராஷ்டிரா காவல்துறை இங்கே கைது செய்ய வரும்போது ப்ரொசீஜர் சரியில்லை என்று ஒத்துழைக்காமல் வெறும் கையோடு மும்பை போலீஸார் திருப்பி சென்றார்கள் என்று செய்தியாக இருந்ததா? ஏன் ப்ரொசீஜர் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு தெரியுதா? நான் கூட அந்த கேள்வியை கேட்டேன். ஏதோ கதிரவனுக்காக போலீஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. திமுகவோட எம்எல்ஏ தான் கதிரவனே. பட் இவருக்கு ஏன் சார் இந்த ராஜரத்னம் நான் என்ன சொன்னேன்? இது ஒரு இண்டஸ்ட்ரி, எல்லாமே திருச்சியை மையமாக கொண்டு நடக்கிறது. எங்கள் இந்தியாவில் எவன் கிட்னி திருடுனாலும் திருச்சியில் வச்சு திருட்டுங்க என்று இது ஒரு தொழிற்சாலை மாதிரி, கிட்னி தொழிற்சாலை மாதிரி நடத்துகிறாங்கன்றதை நான் ஒரு காரணமாக சொல்லியிருந்தேன். அந்த செதார் மருத்துவமனைக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைக்கும் இந்த கிம்ஸ் ஸ்டார் மருத்துவமனைக்கும் தொடர்பு இருக்கும். இப்போது தனலட்சுமி மற்றும் செதாருக்கு அனுமதி ரத்து பண்ணியிருந்தாங்களா? அப்போ அந்த நேரத்தில் ஏப்பா ராஜா ஒரு 2 பேர் அனுப்புகிறேன், உருவி விடு கிட்னியை என்று அனுப்பலாம் அல்லவா? ஸோ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியாக அங்கே செயல்படுது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தா நேரடி திமுக தொடர்பு வெளியாகிவிட்டது. அந்த ராஜரத்னம் என்பவர் திமுகவின் முன்னாள் வனத்துறை அமைச்சர் திரு செல்வராஜ் அவர்களுடைய மருமகன் என்றும் ராஜரத்னம் காணாமல் போய்விட்டார் என்றும் இன்னைக்கு செய்தி வெளியாகிருக்குது. இவங்களோட திட்டு புத்தி தெரியுதா? என்றடே எல்லாத்துலேயும் மணலை திருடி காசு அடிக்கிறீங்க, பழங்கட்டி காசு அடிக்கிறீங்க. சொந்த மக்களோட கிட்னியை திருடுறாங்க சார். சொந்த மக்களோட கிட்னியை திருடி இப்படி காசு சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளவு குரூர மனது படைத்த கேவலமானவர்கள். இந்த பக்கம் 3000 ரூபா கொடுத்துட்டு இந்த பக்கம் 30 லட்ச ரூபா கிட்னியை திருடுறாங்க. 80 லட்ச ரூபா விலை அதுக்கு. ரிசீவர் கொடுக்குற பணம் 80 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க கிட்னி கொடுத்தவனுக்கு. மக்கள் தானாக முன் வந்து கிட்னியை கொடுக்கறதுக்கு காரணம் ஏழ்மை தான். அந்த ஏழ்மையை போக்க வேண்டிய இடத்துல இந்த திமுக அரசு இருக்குது. ஆனால் அவங்களோட ஏழ்மையை அவங்க மீண்டும் மீண்டும் மோட்டிவேட் பண்ணிட்டு அந்த திமுகவை சேர்ந்தவர்களே கிட்னியை எடுக்கிறாங்க. அவங்க ஏழையாக இருந்தால் தானே கிட்னி கொடுப்பாங்க. இன்பநிதி கிட்னி வைப்பாரா? கிருத்திகா கிட்னி வைப்பாங்களா? அவன் ஏழை, அவன் கந்து வட்டி வாங்கணும். வட்டிக்காரன் கந்து வட்டி கொடுக்குறவன் வீட்டில் போய் வாசலில் நின்று கத்தணும். அவன் தறி நெய்கிறவன், அதனால தான் விற்கிறான். மகாராஷ்டிராவில் கிட்னி விற்றான். அவன் யார்? அவன் கந்து வட்டிக்காக தானே விற்றான். அவன் ஏழையாக இருந்தால் தான் கிட்னியை வைப்பான். அவன் ஏழையாக இருந்து அவன் கிட்னியை திருடுனாதான் கதிரவன் மருத்துவமனையை நடத்த முடியும். கதிரவனும் அவர் தந்தையும் கெடிலா காரிலும் ரோல்ஸ் ராய்ஸ் காரிலும் பயணிக்க முடியும். அப்போ அவங்க ஏழையாகவே இருக்கணும். அதற்காக திராவிட மாடல் ஆட்சியை தொடர வேண்டும் என்பது தான் இவர்களுடைய நோக்கம். ஒரு 2 மாதம் பாருங்கள். இந்தி தமிழ் உணர்வு அப்படின்னு பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. நான் கூட ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்படியே கூஸ் பம் மொமெண்ட் மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிகழ்கால பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ் இந்தி அப்படிங்கிறது கிடையாது சார். வறுமையும் கிட்னியும் ஊழலும் தானே சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. 60கள்லையும் 50கள்லையும் 1920கள்லையும் மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா அதை நம்பினார்கள். நாம் தான் மொழியை காப்பாற்றணும் பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தான். 3000 வருஷமாக இருக்க மொழியை திமுக காப்பாற்றுச்சு. நீ ChatGPT காப்பாற்றிடும் கரெக்டாப்பா? இவன் நிதிஷ்கிட்ட தம்பனையில் அடிக்க சொன்னா எப்படி அடிக்கிறான்? எப்படி படிக்கிற? வாய்ஸ்ல சொல்லுவேன். ஃபோன்ல பேசுறான் சார். அது டைப் அடிக்குதா? ஆமாம் சார். தமிழில் அது டைப் பண்ண கஷ்டமாக இருக்குது சார். அதனால வாய்ஸில் சொன்னால் அது வாட்டுக்கு. அது என்ன மொழி அறிஞரா இல்லை திமுக பொதுச் செயலாளரா? இன்றைக்கி இது எடுபடாது, புரியுதுங்களா? இப்படி தமிழ் தமிழ் என்று பேசி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். தமிழை பேசித்தான் இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். இனிமேல் இது எடுபடாது. இல்லை சார், ஓட்டு போட போகும்போது ஒவ்வொரு மக்களுக்கும் கிட்னி விவகாரம் கண்ணுக்கு முன்னாடி வருமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்தது வருமா? கோவை மாணவிக்கு நேர்ந்தது வருமா? கிட்னி திருடப்பட்டது வருமா? சூரஜுக்கு நேர்ந்தது வருமா? மொழி வருமா? கள்ளச்சாராயத்தில் செத்தது வருமா? இதெல்லாம் எடுபடாது. நான் நீங்கள் கூட இது பார்த்துட்டு பராசக்தியை பார்த்த உடனே புரியுதுக்கு அப்படி இருக்குன்னா சொல்கிறீங்க. எடுபடாது. நிதிஷ் போன்ற வயதுடைய இளைஞர்கள் அல்லது ஒரு 30 வயதுடையவர்களுக்கு இந்த மொழி மீது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸே இருக்காது. நான் தான் சொல்கிறேன், 60களில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்தபோது மொழிக்காக உடம்புல தீய வச்சுக்கிட்டு செத்தாங்கப்பா. தமிழனைக்காக நான் உயிரை விடுகிறேன்னு இன்றைக்கி உன் ஜென்ரேஷன் நினச்சி பார்க்க முடியுமா? நீ சாவிடான்னு இல்லையா? மொழி பாட்டுக்கு அது இன்டர்நெட்டில் இருக்குது, அது வளர்ந்துக்கும். நீயே சன்ஷைன் ஸ்கூல் நடத்துற, சிபிஎஸ்சி ஹிந்தி இருக்கு, எடுபடுமா? ஸோ இதெல்லாம் சொல்லி இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாதுங்க. இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தாங்க இந்தி மும்மொழி கொள்கை திணிக்குதுன்னு ஆரம்பித்தாங்க. ஞாபகம் இருக்கா? இன்றைய தலைமுறை ஏன்னா படித்தா என்னன்னு கேட்குறாங்க. இன்னொன்று, அது சிக்கலே கிடையாது. எந்த மொழியை போட்டாலும் மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு இல்லையா? அப்போ என்ன எப்படி மொழி அழியும் சொல்லு? என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் ஓமான தூக்கி போய் ஹிந்தி ஸ்கூல்ல இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற. இதுக்கு என்ன பதில்? அதனால் இதெல்லாம் இனிமேல் இந்த உருட்டெல்லாம் எடுபடாது, புரியுதுங்களா? கருணாநிதி எப்போ பாரு கையில் ஒரு தாட் என்ன தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவார்.
மொழி அடிக்கிறது, இந்தி அரைக்கிய அப்படின்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க. இனி அது எதுவும் எடுபடாது. இதை இன்றைக்கி சொன்னது போல் இந்த கிட்னி திருட்டு தான் இன்றைக்கி மக்கள் மனதில் பிரதானமாக இருக்கும். இன்னொரு மாநில போலீஸ் வந்து கிட்னி திருடனை பிடிக்கிறது வந்தால் அவனை விரட்டி விட்றீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? இதில் வர டாக்டர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு. இவங்க தான் அப்ஸ்காண்ட் பண்ணி விட்றாங்க. ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். சார், நேற்று நைனா நாகேந்திரன் அவர்கள் அவரோட பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. அதற்கான இறுதி நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அந்த கரூரில் நடந்துச்சுல சார், அந்த சம்பவத்துக்கு முழு காரணம் சொல்லிட்டு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். நேற்று தமிழில் என்ன போச்சோம்? கைதாகும் செந்தில் பாலாஜி. நீங்கள் அப்போ கூட நினச்சிருப்பீங்க சார் வந்து தமிழில் வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு கேட்டீங்க. யாரோ எப்படி தெரியும் உனக்கு விஜய்க்கு சம்மன் கொடுத்துருக்காங்கன்னு எப்படி தெரியும், செந்தில் பாலாஜி கைதாக போகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ரைட்டா? நயினா நாகேந்திரனுக்கு நானா சொன்னேன். இன்னொன்று, திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், மோடி மற்றும் அமித்ஷாவின் ஆசி பெற்றவர். அவர்கள் இருவரும் பர்சனலாக தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் தான் திரு நயினா நாகேந்திரன். அவர் தனியாக வேறு எங்கோ பேசவில்லை, உள்துறை அமைச்சரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பேசுகிறார். உள்துறை அமைச்சரின் சம்மதம் இல்லாமலா பேசுவார்? அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். கரூரில் மற்றது விடுங்க, அது குற்றம் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 70 வயசு பொம்பளை கூட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பேசினார். போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு. தோஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்னு வச்சுக்கலாம். கரூரில் 41 பேர் கொல்லப்பட்டதற்கு கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது! அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. பூடகமா கூட பேசல சார், பெயர் சொல்றாரு. சொன்னா கைதுன்ன தெரியுதா? அதில் இருக்கக்கூடிய உண்மைகளோ பொய்களோ எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் 41 பேர் இறக்க காரணமாக இருந்தாரா, சதிச்செயலில் ஈடுபட்டாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீ சதிச்செயலில் ஈடுபட்டாய் என்று கைது செய்ய முடியுமா, முடியாதா? முடியும் சார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக நான் பொது வெளியில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போது எழுத்தாளனாக இருந்தேன், இப்போது பேசுபவனாக யூடியூபில் அறிமுகமாகி இருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன், அடுத்தவர்களை மிரட்டி பணம் பறிப்பவானா என்பது ஊருக்கே தெரியும். ஆனால் மிரட்டி என் எம்ப்ளாய்கிட்ட 94,000 ரூபாய் ஜிபேயில் வாங்கினேன்னு சொல்லிட்டு என்னை கைது பண்ணி சிறையில் வச்சிங்கல்ல. 41 பேர் செந்தில் பாலாஜி தான் கொன்னாருன்னு தூக்கி உள்ளே வச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பண்ண தெரியாதா? கத்தி உங்கள் கையில் இருக்க கத்தி தான் குத்துமா? அவங்க இதோட பெரிய கத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறீங்களா எப்படி குத்துறாங்கன்னு? மதியில் அரெஸ்ட் பண்ண தெரிஞ்சில்ல? எப்படி போட்டிருக்கீங்க சைஸாக எஃப்ஐஆர்? அதாவது மதியழகனும் புஷியானதும் நிர்மல்குமாரும் அந்த இடத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆட்கள் சாவார்கள் என்பது தெரிந்தும் நிறுத்தாமல் வண்டியை ஓட்டினார்கள். எப்படி சைஸாக எழுதுறீங்க? நம்ம கேஸுக்கு வாப்பா. என்ன மாலதி நான்லாம் சேர்ந்து அந்த நீலப்பட தயாரிப்பாளர் என்ன அச்சம் ஆஃபீஸில் சிசிடிவி இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு பண்ணி கைது பண்ணி இதில் விசாரிக்கிறதுக்கு சம்மன் வேறு கொடுக்குறீங்க நீங்கள் திருப்பி. அப்போ செந்தில் பாலாஜி தான் 41 பேரை கொன்னாருன்னு சிபிஐ குற்றம் சுமத்தி அவரை கைது செய்ய முடியுமா, முடியாதா? இப்போ நமக்கு சொல்கிறாங்கல்ல, இல்லைங்க எங்க இது பொய் வழக்குங்கன்னா அதான் ட்ரையலில் பார்த்துக்கப்பா. அதுதான் சார். இப்போ அந்த ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், அவரு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அவர் யாருன்னு தெரிலனா கூட பரவாயில்ல, அடுத்த நாளே இன்டர்வியூ கொடுத்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு. இருமா, என்னமோ அந்த படத்தை நம்ம இதாக அவதூறாக பேசிட்டோம். படத்தையே எடுத்து முடிக்கல மூதேவி, டிராப்டுறது படம். பெரிய அவதார் பார்ட் 4 எடுக்கிறாரு இவரு. ப்ரொடியூசர்னு வர சொல்லிட்டு சுற்றுறான். அதான் அந்த படத்தை பற்றி பேசுனாதே நல்லா வியூஸ் போகணும்னு பேசுனீங்களா சார்? ஏப்பா என்னப்பா ஏப்பா, ஐயோ படமாடாது. பெரிய பெரிய படம் எடுக்கிறவனே அமைதியாக வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு இத்து போன படத்தில் ஒரு 2 நாள் ஷூட் எடுத்துகிட்டு இவன் பண்ணுற கூத்து இருக்குது. ஐயோ ஐயோ தயாரிப்பாளர்னு. ஜேம்ஸ் கேமரன் கூட இவ்வளோ சீனை போட்டதா எனக்கு தெரியலப்பா. அவதார் 3 பாட்டு எடுத்துகிட்டு சத்தப்படாமல் இருக்கிறாரு. இதில் வேற அவர் பேர் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. புருஷோத்தமன் தானே பேர், அப்படி தான் சொல்லுவேன். அவர் ஒரு இன்சிடென்ட் நடந்ததா சொல்றாரு. 10 நிமிஷத்துல முன்னுக்கு பின் முரணா அவ்வளோ தகவல்களை சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியுமாலதி. நான் ஏன் அதை உதாரணமாக சொல்கிறேன்னா, அது பச்சை பொய் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த பச்சை பொய்யான வழக்கில் தானே இன்றைக்கி உங்களை விசாரணை கூப்பிடுறாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், நான் மனசார நான் சொல்கிறேன், ஏதாவது கலாட்டா பண்ணணும், கல்லை விட்டு எறியணும், செருப்பு தூக்கி எறியணும், விஜய் அவமானப்படுத்தி அனுப்பணும் கரூரில். நீ அண்ணன் ஊரில் வந்து அண்ணனை பற்றி 10 ரூபாய் பாட்டு நீ போயிடுவியா நீ? அப்போ அண்ணனுக்கு என்ன மறுவாதி அப்படின்ட்டு ஏதாவது பஞ்சாயத்து இழுக்கணும்னு திட்டமிட்டிருப்பார்கள். அது கைமீறி போய் 41 பேரின் உயிரிழப்புக்கு, குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமாக
அது அமையும் என்பதை செந்தில் பாலாஜி எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்று நான் மனதார நம்புகிறேன். ஆனால் இப்போ சார்ஜ் வைக்கிறோம். நீ தான் 41 பேரை கொன்ன. இது என் ஏரியா, என் கோட்டை, என் கோட்டையில் வந்து நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ போயிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? நான் இந்த ஏரியாவுக்கு மகாராஜான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீ திட்டமிட்டு 41 பேரை கொன்னன்னு சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுது. இது உண்மையல்ல, பொய் என்பது கூட சிலருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நான் தான் சொல்கிறேனே இன்றைக்கி அதுக்கு காரணம் இல்லைன்னு. அதெல்லாம் ட்ரையலில் பேசிக்க. இப்போ நம்மகிட்ட சொல்கிறாங்கல்ல, இல்லைங்க நாங்கள் அடிக்கலைங்க, பணத்தெல்லாம் பிடுங்கலைங்க, அவன் நிதிஷ் யார்கிட்டையும் மிரட்டி, அதெல்லாம் ட்ரையலில் பேசிக்கப்பா. அது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு அவன் ட்ரையலில் பேசிக்க. சரியாக அந்த தேர்தலுக்கு அறிவிப்பு வெளியான 1 வாரம் கழித்து தான் கைது நடக்கும். அதுக்கப்புறம் தானே பிரச்சாரம் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தானே கரூர் மட்டும் இல்லாமல் கொங்குக்கும் சேர்த்து நீங்கள் வேலை பார்ப்பீர்கள். அதுக்கு பிறகு தானே நீங்கள் ராஜீவ்காந்தியை கோவை தெற்கில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அங்கே தானே போய் வேலுமணி அண்ணனுக்கு எதிராக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. பணத்தை எங்கே பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு தானே தெரியும். போ ஜெயிலுக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தபோது எல்லா விஷயங்களையும் நிர்வாகம் செய்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணினது அவருடைய தம்பி அசோக். திரு அசோக் அவர்கள் மிகச்சிறந்த செயல் வீரர். அசோக்கை சேர்த்து அரெஸ்ட் பண்ணா, கொங்கு மெஸ் சுப்பிரமணியம் சேர்த்து அரெஸ்ட் பண்ணா, நான் அதெல்லாம் ஐடியாவாக கொடுக்குறேன் சிபிஐக்கு. ஓ அவரை மட்டும் இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் நீங்கள் தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அசோக் வேலை பார்ப்பாரு, கொங்கு மெஸ் சுப்பிரமணியம் வேலை பார்ப்பாரு. இன்னும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க இவருடைய படை தளபதிகள். கரூர் மாவட்டம் முழுக்க இவரது தளபதிகள். எவன் தளபதினு சொல்லிட்டு சுற்றுறானா, அதுவும் குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி ஃபோட்டோவை போட்டு ஆட்டோவில் பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுறவனை கூட விடக்கூடாது, நீ இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆட்டோவெல்லாம் பறிமுதல் பண்ணிடணும். நமக்கு வண்டியை சீஸ் பண்ணாங்களே, அது மாதிரி நான் ஐடியா கொடுக்குறேன் சிபிஐ. கூட்டத்துக்குள்ள பூந்து காலத்தை மிதிச்சு கொண்டாங்க அப்படின்னு. நீ தான் மிதிச்ச. நான் இல்லைப்பா, அதை ட்ரையலில் சொல்லு. நீ நிரூபி. நீ நிரூபி. நம்மள சொல்கிற மாதிரி. இது பிஜேபி பண்ணாதா? கண்டிப்பாக ஒன்று பண்ண தெரியாதா? பண்ணுறாங்களா இல்லையான்னு பாரு. இதோட நீட்சி தான் திரு நயினா நாகேந்திரா அவர்கள் நேற்று மேடையில் அமித்ஷாவை அருகில் வைத்து கொண்டு சொன்னது. இந்த லாங்குவேஜை பாரு. 41 பேர் இறந்ததற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று பகிரங்கமாக இந்த மேடையில் குற்றம் சுமத்துகிறேன். புரியுதா என்ன? அப்புறம் அந்த கீர்த்தி அமைச்சர், திருவண்ணாமலை ஜோதி அமைச்சர், எல்லா மந்திரிகளும் இப்படி ஒரு சில வழக்குகளில் உள்ளே சொல்வார்கள். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் டாமி யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதுக்கு சிபிஐ. ஆனால் மற்ற அமைச்சர்கள் பெயர்லாம் சொல்லாமல் திரு செந்தில் பாலாஜியை மட்டும் ஏங்க சார் அவங்க டார்கெட்? அவருக்கு தான் இருக்கிறதுலே அதிகம் 60 தொகுதி கொடுத்துருக்காங்க. அவர் தான் கில்லி. உண்மையிலே கில்லி. 22 மணி நேரம் முடிச்சிருப்பாராம் ஒரு நாளைக்கு. அவர் அரசியலை தான் சுவாசிக்கிறாராம். இத்தனை பேர் சொல்கிறாங்க. கரூரில் அவரது எதிரிகள் கூட அந்த மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க. வேறு சிந்தனையே கிடையாது. வெற்றி வெற்றி வெற்றி, உழைப்பு. அதுக்காக உழைக்கிறது. சும்மா உட்காந்துட்டு வெற்றி தேடி வரணும்லாம் உட்காந்துருக்கிறது, உழைக்கிறது. ஸோ அப்படி ஒரு உழைப்பாளை தூக்கி போட்டால் மற்றவன் பூரா சோர்ந்துருவான். கொங்கு தப்பிச்சிச்சா, கரூர் தப்பிச்சிச்சா, இதுதான் பிளான். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா சொல்லிகிட்டே இருந்தீங்க சார். என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கையில் தான். கொஞ்சம் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று அமித்ஷா அவர்கள் வந்துட்டு திமுக ஆட்சியை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பகிரங்கமாக பேசியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது, அந்த மேடையில் அமித்ஷா அவர்கள் தவிர மற்றவர்களும் பேசினார்கள். உதயநிதியை முதல்வராக்கலாம் என்று திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் ஒழித்தே தீருவோம். அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். ஒருபோதும் நனவாகாது. அது அந்த விஷயம் ஒருபோதும் நனவாகாது. அந்த பிஜேபி ரொம்ப கான்ஷியஸாக இந்த வாரிசு அரசியல் விஷயத்தை முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நேருவின் குடும்பம் செய்த தியாகம் அளப்பரியது. அது வரலாறு படித்தவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த குடும்பம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியை ஒன்றா வைக்க முடியாதுன்றது தான் யதார்த்தம். கார்கே பேச்சை கேட்டுகிட்டு இருப்பாங்களா? இன்றைக்கி ராகுல் காந்தியோ பிரியங்காவோ சோனியாவோ அந்த கட்சியில் இல்லை, நாங்கள் சுத்தமாக அரசியல் விட்டு விலகுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா கார்கேவில் கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவிலேருந்து 20 பேர் கிளம்புவான் கார்கேக்கு எதிராக. வேறு யாராலும் நடத்த முடியாது. ப. சிதம்பரத்தை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக போட்டால் ஒத்துக்கோனா? திக்விஜய் சிங்கை போட்டால் ஒத்துக்குவாங்களா? வேறு யார் லீடர் இருக்கா? ஸோ அந்த குடும்பம் தான் பாண்டு. ஆனால் அதனால தான் அந்த குடும்பத்தை குறி வச்சு அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த குடும்பத்தை ஒழிச்சிட்டா காங்கிரஸ் கட்சி இல்லை. தென் இட் இஸ் அ காங்கிரஸ் முக்து பாரத். அந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பது சிறப்பாக எடுபடும் மக்களிடம். மோடி வந்து தாடிக்கடிலாம் வளர்த்துக்கிட்டு சொல்கிறாரா, நான் துறவி, நான் ஞானி, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? ஜெயலலிதா சொன்னாங்களா, கருணாநிதி குடும்பம் ஒரு பெரிய முதலை குடும்பம், எனக்குன்னு என்னங்க பிள்ளையா குட்டியா சொன்னாங்களா? எடுபட்டுச்சா? 96 ஜெயலலிதாவையே தோக்கடிச்சு இந்த ஜனங்க 2001 அந்த மவராசி. அதுக்கு என்ன குடும்பமா? இந்த குடும்பத்தை பாரு, அதுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? என்னையா ஒரு நகை போடக்கூடாதாயான்ட்டாங்க. என்னது இவ்வளோ நகையான்னு சொன்னவங்க. இது எடுபடும். அதனால தான் அப்பீல் பண்ணுறாங்க.
வெளியில் இன்றைக்கி மீடியாவில் சொல்லி இன்றைக்கி தினமலர் அண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட கம்மி தான் ரிப்போர்ட்டிங். ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்து பேசின ஒரு மீட்டிங்க்கான கவரேஜ் இன்றைக்கி பிரிண்ட் இதில் இல்லை, மீடியாவில். இன்றைக்கி ரொம்ப டோன் டவுன் பண்ணி 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான கவரேஜை ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணி இருந்திருக்கு. பட் உதயநிதி ஒரு நாளும் சிஎம் ஆகிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னது என்ன மீனிங், அதோட தாக்கம் என்ன, இவங்க என்னென்ன வேலையை பார்க்க போகிறாங்கன்றது திமுக இருக்கிறவங்களுக்கு தெரியும். கருக்குன்னு இருந்திருக்கும். சும்மா சொல்ல மாட்டார். இங்கே வந்து எதையாவது பேசலாம், இது ஊழல் ஆச்சுங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க அப்படின்னு. அது வேறு. உதயநிதியை சிஎம்மாக உட்கார வைக்கல நீ கனவு கண்ட நான் விட மாட்டேன், பிஜேபி விடாது. இது தேவையான பயத்தை அவர்களிடம் உண்டு பண்ணியிருக்கும். அண்டு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்காக தான் முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூர் சென்றார். எவ்வளோ பெரிய சார்ஜ் இது. கள்ளச்சாராயத்துக்கு போகாத முதல்வர், ஒரு வாராய் கூட போகாத முதல்வர் இரவோடு இரவாக கரூர் சென்றதற்கு காரணமே செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். நயினா நாகேந்திரன் சொல்லாமல் விட்டது. ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்றால், செந்தில் பாலாஜி இருந்தால் 60 தொகுதிகளை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லையா. அதனால் 60 தொகுதிகளுக்காக செந்தில் பாலாஜிக்காக முதல்வர் கவலைப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார். இன்னொன்று, அந்த கொங்கு மண்டலத்தில் தான் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே போய் ஒரு செந்தில் பாலாஜி வேலையை பார்க்குறத விட்டுருவாங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏதோ சார் தமிழ் இந்துக்களோட உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நானே அந்த பாதிக்கப்பட்ட உணர்வோடு தானே இப்போது பேசுகிறேன். முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க சார். இல்லைப்பா, நம்ம அப்போ சொல்லிட்டோம், போதும், முடிஞ்சிச்சு. அவங்களே விட்டுட்டாங்க இந்த விஷயத்தை. விடு, திருப்பூர் மன்ற விஷயத்தை விடு. நேரப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஜட்ஜு பின்னாடி திரும்பி சுற்றிட்டு இருக்காங்க. என்ன ஜட்ஜை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை விடு. எப்படி கொண்டு போகிறாங்க தெரியுதா? தமிழகத்தில் இந்துக்கள் தீபமேற்ற உரிமை இல்லை, இந்துக்கள் ஒரு ஊர்வலம் செல்ல உரிமை இல்லை. இந்தியா முழுக்க இந்துக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்கள். ராமருக்கு கோவில் கட்டுகிறோம், பட்டாபிஷேகம் நடத்துகிறோம், கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். தமிழகத்தில் மட்டும் மத உணர்வுகளை வெளிப்படுத்த இங்கே அனுமதி இல்லை, இடமில்லை. ஒரு சிலையை கரைக்க விட மாட்டாங்க. சார் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், அந்த கதையில கிடையாது. நீ ஏன் சிலையை கரைக்க விடல? சிலையை கரைக்காம வெளியிலே வச்சிருந்தா இன்னும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாதா? தண்ணியில் கரைச்சாலே பாதிப்பு, தண்ணிக்கு பாதிப்புன்னா இப்போ வெளியில் வச்சுருந்தா அது எவ்வளோ பெரிய மாசு. அதனால தான் அந்த மாசை தடுக்கிறதுக்காக தண்ணியில் கரைக்கலான்னா நீ அதை விட மாட்டேங்கிறேன் ராஸ்கர். அதனால் ஒரு பயங்கர மத உணர்வு புண்படுகிறது. அதையும் கரெக்டான லைனில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் சொன்னது போல் இது அடிக்ஷன். ஏன்னா தமிழ்நாட்டில் வட இந்தியா மாதிரி மத உணர்வு பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியாது நீங்கள். ஸோ லா அண்ட் ஆர்டர், கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், கரப்ஷன், வாரிசு அரசியல், இதோடு சேர்ந்து இந்த ஐஸ்கிரீம் மீது வைக்கக்கூடிய செர்ரி போல் மத உணர்வு, இந்துக்கள் மத உணர்வு. ஆனால் அதோட அண்டர் கரண்ட்ஸ் அதிகம் இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். இவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க. அலையன்ஸ்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கசம்சான் இருக்கு. எல்லாம் செட் ஆகி முடிச்சோன்னு ஐயோ இந்துக்கள் உணர்வு விட்டு எப்படி வர்றாங்கன்றது மட்டும் பாருங்கள். தமிழர்களுக்கு எதிரானவர்கள் பிஜேபின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் துணை ஜனாதிபதியே தமிழரை தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ரைட்டு. இது இந்த சென்டிமெண்ட் அப்பீல் ஆகும். ஏன்னா கலாமுக்கெல்லாம் வந்து பிஜேபி போட்ட கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்போது ஆதரவு தான் திமுக அளித்தது. தமிழர் அதனால் ஆதரவு அளிக்கணும்லாம் கடந்த காலங்களில் உருட்டி இருக்கிறார்கள். ஈடுபடும். இட் இஸ் அப்பீலிங்காக இருக்கும். ஆல் செட் அண்ட் டன் சிபி ராதாகிருஷ்ணன் மண்ணின் மைந்தர் தானே இல்லையா? கோவை கொங்கு பகுதியை சேர்ந்தவர். ஒரு அப்பீல் இருக்கத்தானே செய்யும். நாங்கள் ஆக்கியிருக்கோம், நீங்கள் தமிழர்களை தமிழ் இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறீங்களா என்ற கேள்வி எழும் அல்லவா? திமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி இந்த இந்தியாவிலே இல்லைங்க. இந்தியாவிலே இல்லை. அண்ட் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான்ட்டாங்க. எல்லா வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறீங்க, டேட்டு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொல்லு, நிறைவேற்றல, என்னைக்கு டேட்டில் நிறைவேற்றல சொல்லு. ஸோ நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நான் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களோடும் தமிழகத்துக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளோடும் பேசிவிட்டுத்தான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். என் விருப்பத்தை பேசலை நான், புரியுதா? சிம்பிளாக சொல்கிறேன், எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம், அவ்வளோதான். திமுக ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்னமாச்சு? சிவசேனா என்னாச்சு? நிதிஷ்குமாருக்கு இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் முடிச்சிடும், 29 முடிச்சிடுவாங்க. சரியா? பிஜு ஜனதாதள் என்னாச்சு? முடிஞ்சா? அண்ட் நேற்று பேசுனது முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் பாருங்கள். அவங்க திமுகன்ற கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், இந்தியாவெங்கும் சனாதனம் கொண்டாடப்படுகிறது, தமிழ்நாட்டில் தான் சனாதனத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள்ன்றது நேற்று அமித்ஷா சொன்னார். ஞாபகம் இருக்கா? கவனிச்சிங்களா? அமித்ஷா பேசியிருக்காரு. இது தினமலர் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டெங்கு, மலேரியா, எய்ட்ஸோடு சனாதனத்தை ஒப்பிட்டு தமிழகத்தில் மட்டும்தான் பேசுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் இவங்க எடுக்கும்போது எதை நோக்கி போகிறாங்கன்றது தெரியுதா? ஸோ தே ஹேவ் அ லார்ஜர் கேம் பிளான் அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் டிஎம்கே. அதில் சந்தேகம் வேணாம்.
இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. நீங்கள் 100 பராசக்தி எடுத்து ரிலீஸ் பண்ணிங்கனாலும் ஒன்றும் கதை நடக்காது. சார், அமித்ஷா அவர்கள் வந்து 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி பண்ண முடியல, தவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தினகரனில் செய்தி வந்திருக்கு சார். அது மறக்க முடியாது, உண்மை தானே. இங்கே ஆல் செட் அண்ட் திமுக கூட்டணி வலுவாக தானே இருக்குது. விஜய் ஒரு பக்கம் அழைக்கிறாரு, இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஒரு கட்சி அங்கேருந்து வெளியேறலன்றது உண்மை தானே. சீட் ஷேரிங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்ட்டு இருந்தாலும் நாங்கள் திமுக விட்டு வெளியில் போகிறோன்ட்டு ஒரு கட்சி சொல்லியதா இல்லை. நீங்கள் நாங்கள் வலுவாக இருக்கோம், 210 தொகுதியில் ஜெயிப்போன்னு சொல்கிறீங்க. எத்தனை கட்சி இருக்குது உங்கள் கூட்டணியில் சொல்லுங்கள். அமித்ஷாவை சாணக்கியர் என்று சொல்கிறீர்கள். அமித்ஷா வந்தால் எல்லாம் நடந்துரும்னு சொல்கிறீங்க. வந்திருக்காரு. எந்த கூட்டணி கட்சி வந்து பேசியிருக்காங்க? நேரம் ஃபைனலைஸ் ஆகிருக்க வேணாமா? காங்கிரஸ் கட்சி விருப்ப மனு வாங்க தொடங்கி விட்டது. பிஜேபிலேயே விருப்ப மனு வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவில் விருப்ப மனு வாங்கி டே டைம் முடிஞ்சிருச்சு. வாட் அபவுட் அலையன்ஸ்? ஆமாம், நேர்காணல் நடத்த போகிறாங்க 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதி மாற்றி வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி அதிமுக தொண்டன், இல்லை அதிமுகவில் நம்ம போட்டியிடலான்னு நினைக்கிறவன், அல்லது பிஜேபியில் போட்டியிடலான்னு நான் நினைக்கக்கூடியவன். எனக்கு நம்பிக்கை எப்படி வரும்? அண்டு உள்துறை அமைச்சர் தமிழகம் வந்திருக்கும் போது தமிழகத்தில் என்டிஏ தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றது தினகரன் பெரிய செய்தியாக போட்டிருக்கிறது. அது என்னதான் திமுக நியூஸ் பேப்பர் இருந்தாலும் செய்தி உண்மை தானே. அதில் இன்னொன்று வேறு போட்டிருக்காங்க சார். ஒருவேளை அமித்ஷா அவர்களை இபிஎஸ் அவர்கள் சந்திச்சாருன்னா மறுபடியும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர் கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றதுக்காகவே நேற்று இன்னைக்கு பிரச்சாரத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அது அப்படிலாம் பிரச்சாரத்தை திட்டமிட முடியாதுன்றது உனக்கு தெரியும். அவர் வர ராஜப்பா டக்குன்னு நாளைக்கு ஒரு பிரச்சாரத்தை கொடுத்து அப்படிலாம் இது பண்ண முடியாது, எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க பாருங்க. அவர் அது காரணம் கிடையாது. பட் சந்திக்கலைன்றது ஒரு செய்தி. போன தடவை அமித்ஷா வராருன்றதுக்காகவே பிரச்சாரத்தை ஒத்தி வச்சாங்க சார். அதுதான் இயல்பான நடவடிக்கை, அதுதான் இயல்பான ஒரு போக்கு. இது அப்படி தான் எழுதுவாங்க. இது ப்ராக்டிக்கலி சாத்தியம் இல்லை. அமித்ஷா வரானோன்னா அன்னைக்கு போய் பிரச்சாரத்தை வை அப்படின்றது சாத்தியம் இல்லை. இது சாத்தியம். வச்ச பிரச்சாரத்தை ஒத்தி வைக்கிறதுன்றது சாத்தியம். அன்னைக்கு போய் பிரச்சாரத்தை வைக்கிறதுன்றது எளிதல்ல. இன்றைக்கி இப்போ போலீஸ் வச்சிருக்கக்கூடிய இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனில் அந்த இடத்துல போய் நீங்கள் திடீர்னு போய் இவ்வளோ கூட்டம் போட்ட முடியுமாப்பா, இவ்வளோ பெரிய கூட்டம்? அதோட அது சாத்தியம் இல்லை. ஆனால் அது பேசுபொருள் ஆகுமா ஆகாதா? அண்ட் அதற்கு ஏற்றார் போல் அமித்ஷா நேற்று மேடையில் பேசும்போது என்டிஏ ஆட்சி இங்கே அமையும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமையும். அப்போ கூட்டணியில் ஏதோ குழப்பம் நீடிக்கிறது அப்படின்ட்டு தானே நான் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்ட்டு தானே மக்களும் புரிந்து கொள்வார்கள். அப்போ திமுக இவங்க என்னத்தான் ஒன்று சேர்ந்து கிழிச்சு என்று நினைப்பார்களா மாட்டார்களா? அதிமுகவின் தொண்டர்கள் என்ன நினைப்பார்கள்? பட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். நான் தொடர்ந்து அரசியலை கவனித்து வருபவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். நான் தான் டிடி தினகரன் வச்சுக்க. சரிண்ணா அவர் சொல்கிறது கேட்டுட்டு ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அந்த நம்பரை கேட்டுட்டு சரின்னு ஒத்துக்கிட்டேன்னா என்ன சீண்டு வாங்கல போய் பிரச்சாரம் பண்ணுப்பா. நடக்குமா நடக்காது? அது இந்த சீண்டு வாங்கலாம் மரியாதை இருக்குமா? ஓபிஎஸ்க்கு மரியாதை இருக்குமா? எவ்வளவு கெஞ்சினார் பிரதமர் வரும்போது, ஒரு ஒத்த ரோசாவை கொடுக்குறேன்ட்டு கெஞ்சினாரா? இந்த ஏரியா பக்கிட்டே வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதற்கு பிறகு தானே அவர் மனவேதனையோடு ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றது. அந்த பிரதமருக்கு அனுமதி கேட்டு எழுதுகிற கடிதத்தெல்லாம் வெளியிட்டார் இல்லையா? அவர் கால் பண்ணுறாரு, கால் அவ்வளோ எடுக்கும். அது எதில் காட்டினாரு, கால் ரெக்கார்டெல்லாம் பாருங்க அப்படின்னு. அப்போது இன்னைக்கு என்டிஏவுக்கு தான் ஓபிஎஸோட தேவை இருக்குது. ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி பாது? ஓபிஎஸ் வந்து 20 சீட்டு தாவேக்காட்ட கேட்டாரா சார். தாவேக்கா வந்து 15 சீட்டு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதுப்பாக வந்துட்டு திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்க. போதுமா? இன்றைக்கி என்டிஏ கூட போய் சீல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு இந்த ஆப்ஷன் இருக்குமா? அண்டு இந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓபிஎஸோட நிலைமையில் நீங்களும் நானும் ஓபிஎஸ் நிலைமையில் இருந்தோன்னா எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். சரி இவங்க என்டிஏவில் கூப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது, ஏங்க அந்த ஆளுக்கு கிட்ட சகாதீங்க, நீங்கள் அந்த ஆள் மேடை கடையில் ஏற்றிடாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓபிஎஸ் என்ன பண்ண முடியும்? அண்ட் அதில் கூடுதலாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஓபிஎஸ்ஸின் மகன் திரு ரவீந்திரநாத் அவர்கள் செங்கோட்டையனோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் அதில் வந்திருக்காது. இது உண்மை. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு அந்த கட்சியிலே இன்றைக்கி பெரிய அளவு தாவேக்காவில் முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னை கட்சியில் சேர்த்து இவ்வளோ பெரிய பொறுப்பை விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறாருன்னா, தேமுதிகவுக்கு ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரனை போல் தாவேக்காவுக்கு ஒரு செங்கோட்டையன் என்று உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக இது போல் ஓபிஎஸ் அல்லது வேறு யாரோ ஒரு கட்சியை அணியை கொண்டு வந்து தாவேக்காவோட இணைத்து காட்டுவதுன்றது அவரோட கிராஃபை கூட்டம் இல்லை. விஜய்க்கு அவர் மேலே மரியாதை இன்னும் அதிகம் கூடும் இல்லையா? இன்னொன்று ஏற்கனவே நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தாங்க. தேவர் பூஜைக்கெல்லாம் ஒன்றா மீட் பண்ணாங்கல்ல. எல்லாம் போய் ஒன்று பண்ணால் அனுந்தண்ணி புழங்கிட்டு இருந்தவங்க தானே. ஓவர் ஃபோனில் பேசிட முடியும், டேரெக்டாக பண்ணிட முடியும். ஒன்றா இருந்தவங்க தானே அவங்க எல்லாரும். எடப்பாடியால் அனாதையாக்கப்பட்டவர்கள் தானே. அந்த அடிப்படையில்
மந்தையிலிருந்து பிரிந்த ஆடுகள் வந்துடுனே பாரு, சின்ன பசங்களாம் சும்மா கலக்குறாங்க வாண்ணே, அங்கே மரியாதை இல்லைன்னு உனக்கு. அதே போயும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் நீ போய் காலைல உள்ள போகிற மதிப்பாளன் இருந்தாலும் ஒன்று இங்கே வாண்ணே. அங்கே மாதிரி இங்கே ஒரு இணை பொதுச் செயலாளர் அல்லது இணை ஒருங்கிணைப்பாளர் ஒன்று வாங்கி தரேண்ணே, எந்த போஸ்டிங் கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுண்ணே, பதவிக்கு உருவாக்கி கொடுப்பாங்கண்ணே, புது ஐட்டமாக வீசுவாங்கண்ணே. அதனால் பதவிக்கு பஞ்சம் இல்லைண்ணே. நீ வேணால் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவி கூட வச்சுக்கினேன், கேட்டால் போட்டு கொடுப்பாங்க என்று பேசுவார். அண்ட் இதுதான் டைமு. அண்டு இப்போ தான் செங்கோட்டையன் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனால் செங்கோட்டையனால் கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஒன்று. இன்னொன்று, பாஷத்துலேருந்து 10,000 கோடி வாங்கி தர முடியுமா செங்கோட்டையனால்? பதில் சொல்லுங்கள், இது பதில் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா தாவேக்காவோட ஜெயிச்சிட்டாங்கன்னா வாங்கிக்க வேண்டியது தான். பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்குமே விபூதி அடிக்கிற அபினேஷ் விஜய்க்கு பயந்துட்டு கொடுத்துருவார? பணம் 10,000 கோடி திரும்பி வரணுன்னா அந்த கூட்டணி தான் அவர் போய் ஆகணும். அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு பிஜேபி எடுத்து கொடு, அண்ணனுக்கு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுவாங்களா பாஷ்யம்? நீ கம்பெனி நடத்துருவியா? இதில் ஓபிஎஸ் அவர்கள் மயம் மேலே ஏதோ கேஸ் அது ஒன்று இருக்குது. ஓபிஎஸ் மேலே ஐடி கேஸு சொன்னேன்ல இன்னைக்கு சேகர் ரெட்டி டைரிஸில். இன்னும் அவர் சேகர் ரெட்டி மாட்டின்னு முழிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 900 கோடி போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னப்பா, நீ வந்து இப்போது நம்ம கம்பெனிக்கு கட்டுறோமா, நம்ம கம்பெனிக்கு வந்து இந்த வருஷம் இவ்வளோ இன்கம்னு அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்டணுன்றதுலாம் சொன்னால கட்டிட்டோம், ரைட்டாக ரிட்டர்ன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு வேறு ஒரு இடத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு சோதனைக்கு போகிறாங்க. நமக்கு விளம்பரம் கொடுத்த கம்பெனி வச்சு அங்கே ஒருத்தர் அவன் டைரியில் எழுதி வச்சிருக்கான், சவுக்கு மீடியா 5 கோடி அப்படின்னு சும்மா டைரியில் எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்கேன். என்ன தெரியும் பண்ணுவாங்க, உனக்கு அந்த வருஷம் 5 கோடி வந்திருக்கு, நீ 5 கோடி கம்மியாக காமிச்சிட்டு அந்த 5 கோடிக்கு வரி கட்டு. 5 கோடிக்கு நீ கட்டாமல் மறைத்ததற்காக 3 மடங்கு அபராதம், 5 வருஷத்துக்கு வட்டி சேர்த்து கட்டுன்றாங்க. இல்லையா அவன் தெரியாமல் டைரியில் எழுதி வச்சான், அதெல்லாம் செல்லாத, இருக்குது அவன் பேர் இருக்குது, கட்டு. ஸோ சேகர் வீட்டில் சீஸ் பண்ண டைரியில் பெரியவர்னு போட்டு மாதம் 10 கோடி 20 கோடி போட்டிருக்கேன். அது சேர்த்துட்டாங்க, கட்டு. எப்படி கட்டுவார்? கிட்டத்தட்ட 250 லட்சம் கோடி முடியுமா? 10,000 கோடி வச்சுருக்காரு, 10,000 கோடி ரொக்கமால இருக்க, பேங்க்ல எங்கே இருக்கு? ஸோ ஓபிஎஸ் வந்து எல்லா ஆப்ஷனும் இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு மரியாதை. அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கடைசி வரைக்கும் இடம் கொடுக்காம ஓபிஎஸ் அங்கிட்டு தள்ளி விடலாம். போனோன்னா ஒன்ஸ் வந்து ஒரு அம்மாவின் ஆசி பெற்றவர் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நபர் ஒன்ஸ் திமுகவில் போய் காலை வச்சிட்டார்னாலே அவருடைய எதிர்காலம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் சில வாக்குகளை எடுத்து செல்வார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாகவே அதிமுகனா கவுண்டர் கட்சி அப்படின்னு ஆகிப்போச்சு. பியூட்டிஃபுல் பாயிண்ட், கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ முக்குளத்தோருடைய பிரதிநிதியாக திரு ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்னும் போது அது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவங்க யோசிக்கணும்ல சார்? பியூட்டிஃபுல்லி செட். சரியா? அவரோட எதிர்காலம் முடியலன்றதெல்லாம் வேற. இப்போ நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் இதை எப்படி பார்ப்பேன்னா, அப்போ கவுண்டிங் எல்லாம் சேர்ந்து என் ஜாதிக்காரனை விரட்டி விட்டீங்க. அவர் இத்து போனவர் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் எங்கள் சமூகத்தின் பிரதிநிதி. ஊர் மக்களுக்கு கிணத்து தண்ணி கூட கொடுக்காதவர் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் எங்கள் சமூகத்தின் பிரதிநிதி. அவர் சொல்கிறது உண்மைதானே? அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவரா இல்லையா? அந்த அம்மா பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் தேர்ந்தெடுத்தது எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை. ஏன் ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தேர்ந்தெடுக்கல? அம்மா 3 முறை பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நெருக்கடி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டது. 3 முறையும் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுத்தார். ஏன் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கவில்லை? அப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எங்கள் சமூகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு கவுண்டர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எங்கள் சமூகத்தை புறக்கணிக்கிறீர்களா? உனக்கு ஓட்டு கிடையாது, போ, என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது. 10 ஓப்பனில் செலுத்த நீங்கள் நிற்க வச்சு பலாப்பழத்தில் நிற்க வச்சு கூட 2வது இடத்திற்கு வந்தார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 7 இடங்களில் நீங்கள் 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். அதுக்கு முக்கியமான காரணம் சாதியா இல்லையா? நான் பேசும்போது சொல்கிறாங்க சார், ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒரு வேளை முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்றாங்க. போதுமா? இது அவங்க அந்த ஊர், நீ அந்த ஊர் தானே, சரிப்பா. எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஊர் மக்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? குரு பூஜை அன்னைக்கு மட்டும் போய் தேவர் சமாதியில் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவங்கள நம்பிக்குவாங்களா? என் ஜாதிகாரனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்க? இல்லைப்பா செல்லூராஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், திண்டுக்கல் சீனிவாசன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், நத்தமிஷன், அது இருக்கட்டும். பன்னீருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்த? பன்னீர் என் கட்சியில் சேர்த்துக்கல. கட்சியில் தான் சேர்த்துக்க மாட்டேன், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு 1000 காரணம் இருக்குது, கூட்டணியில் வர சேர்த்துக்க மாட்டியா நீ? கிடையாதுன்னு சொல்லிட்டு சவுத்தில் 80 தொகுதி இருக்குது. திருச்சி பெல்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கல்லர், மறவர், அகமுடையர் எல்லா சவுத்து ஃபுல்லாக இருக்காங்கல்லம்மா. திருச்சியில் ஆரம்பித்து சவுத்து ஃபுல்லாக இருக்காங்க. அங்கே ஒரு ஊரில் மறவர் அதிகம் இருப்பாங்க, ஒரு ஊரில் அகமுடையர் அதிகம் இருப்பாங்க, ஒரு ஊரில் கல்லர் அதிகம் இருப்பாங்க, ஒரு ஊரில் பெருமலைகள் அதிகம் இருப்பாங்க.
மொத்த பேர் சேர்ந்து குத்தி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவேன்? ஜெயலலிதா ஜெயிக்கணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஆண்டிப்பட்டியில் தானே சார் போய் நிற்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன் அங்கேயே தேர்ந்தெடுத்தாங்க? அந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூணாக இருந்தார்கள். அதிமுக சார்பாக முதலில் வென்றது மாயத்தேவர் தானே. அப்படி இருக்கும்போது நீ எங்கள் சமூகத்தை புறக்கணிக்கிறேன்னு அந்த சமூகம் நினச்சிருச்சுன்னா இந்த டேமேஜை சரி செய்யவே முடியாது. சவுத்து போச்சு. நார்த்துக்கு ஐயா மனசு வைக்கணும். ஐயா இன்னும் மனசு வைக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 ரிசல்ட் ரிப்பீட் ஆகும், பரவாயில்லையா? ஸோ இப்படி அதிமுகவில் சில தலைவர்கள் நினைக்கிறார்கள் வேண்டாம் அப்படின்னு. அவங்க ஓபிஎஸ் மீது இருக்கக்கூடிய கோபம் புரிந்து கொள்ள முடிகிறது. பட் திஸ் இஸ் அன் ஆல் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். இன்னைக்கு உங்களோட பர்சனல் ஈகோஸ் எல்லாம் தூக்கி நீங்கள் ஓரம் வைக்க வேண்டும். ஓபிஎஸ் நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணீங்கன்னா அவருக்கு இணையாக அங்கே ஒருத்தரை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இணையாக ஸ்ட்ரெங்தன் பண்ணவும் முடியாது, அதுக்கான ஆப்ஷனும் இல்லை. வேற நீங்கள் ஓபிஎஸ்ஸை ஏன் கூட்டி உள்ளே வைக்கலன்ட்டு தாம்மா பார்ப்பாங்க. நீ புரிஞ்சுக்கங்கம்மா. ஏமா கட்சியில் நத்தவ சொன்னாதான் இந்த திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு எல்லாருக்கும் முக்கியமான பதவி தானமாக கொடுத்துருக்காங்க. அது செல்லாது. ஓபிஎஸ் யார் நீ சேர்க்கல? அம்மாவே கூப்பிட்டு சிஎம்மா உட்கார வச்சுச்சு. நீங்கள் இலக்காரமாக நடத்துறீங்களா? நான் தான் வெள்ளை சட்டை அவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் அந்த கருப்பாக இருக்குது அந்த ஒரு இடத்த தானே சார் பார்க்குறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்க. அந்த சாதி உணர்வோடு அதை பார்க்கணுன்றேன் நான். அந்த சாதிகாரனாக இருந்து சிந்திங்கன்றேன் நான். இங்கே மெட்ராஸில் உட்காந்து நமக்கு ஒன்றுமே இல்லை, ஜாலியாக சொல்லிடலாம். கரெக்டு தானேப்பா, என்னப்பா அவர் கட்சி எதிராக கேஸ் போட்டவர்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஊருக்காரனாக சிந்திக்கணும். அந்த சாதிகாரனாக சிந்திச்சேன்னா புரிஞ்சிடும் நமக்கு. தெற்கில் தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்கினா போதும்ப்பா. 2000 ஓட்டு வாங்க முடியுமா? முடியாதுப்பா ஓபிஎஸ்ஸால். இன்னொன்று, தொகுதிக்கு 2000 ஓட்டை வாங்குறதுக்கு திமுக அவருக்கு செலவு பண்ணுமா பண்ணாதா? இன்றைக்கி அவர் ஆள் இல்லாத அனாதை கிடையாது. மடியில் அள்ளி ஏந்திக்கும் திமுக. கரெக்டுங்களா? அப்பாவும் பையனை எப்படி சித்தரஞ்சன் சாலில் உட்காந்து வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சாங்க, கவனிச்சியா? அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் எதிரி அவங்களை கபலீகரம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அதிமுக தலைவர்கள் இதை புரிந்து கொண்டு விடுவார்கள். சரியாயிடும்னு நான் நம்புகிறேன். சரியாயிடும். இது இப்போ இவ்வளோ விவரமாக நான் பேசுகிறேன். இது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? பிஜேபி தலைவர்களுக்கு தெரியாதா? ஸோ இப்படி ஒரு கருத்து இருந்துச்சுன்னா இப்படியும் ஒரு கருத்து இருக்கும். ஸோ பேசி இதெல்லாம் ஓகே தான் சார். தாவேக்காவுக்கு காங்கிரஸ் வராங்க, விசிகே வர போகிறாங்க, அதிமுகவில் இருக்க பல அமைச்சர்கள் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பேசிக்கிருந்தாலும் யாரும் வரல. செய்திகள் மட்டும் உலா வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கப்ப தாவேக்காவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்க போகுது? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நான் சொல்கிறேன். தாவேக கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் பலர் என்னிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். விஜயோடு உரையாடுபவர்களும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் அது என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். காங்கிரஸ் ஒரு வேலை வரவில்லை, விஜய் தனியாக போட்டிடுவாரா? வேறு ஆப்ஷன் இல்லை சார். மேபி தனியாக தான் போட்டிடுவார்னு நினைக்கிறேன். அந்த தவறை திரு விஜய் அவர்கள் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாருன்றீங்களா? வரேன். நீ அதை சொன்னால் தான் நீ உன் விருப்பத்தை சொல்கிறட்டு பூரா கடிச்சு வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த கூட்டம் இவருக்கு சேர்கிற கூட்டம் யாருக்குமே சேராது. எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் ஒரு நாள் மீட்டிங்க்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் இவ்வளோ கூட்டம் கூடாது. இவ்வளோ ஃபெனட்டிக் கூட்டம். அதுவும் அவன் அப்படியே இந்த கூட்டம் லேசாக அவர் பேச ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு வாழைத்தார உருவிட்டு ஓடுற கூட்டம் தான் அதிகம் இருக்கும் எல்லா கட்சிக்கும். கரெக்டாக கிரீஸு கம்பியை மேலே ஏறி வர்ற மாதிரியான ஒரு கூட்டம் வேறு யாருக்கும் இல்லை. வந்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இந்த கூட்டம் தனித்து 150 தொகுதிகளில் வெற்றி பெற போதுமா என்றால் போதாது என்பது திரு விஜய் அவர்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தெரியாமலாம் ஒரு அரசியலுக்கு வரல. நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாங்க சிஎம்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஜெயிச்சுட்டா சந்தோஷம். யாருமே இதை பற்றி பேச போகிறதில்ல. அச்சு தூள் பண்ணிட்டாயா தாலு சூப்பர்யா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டாயான்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடந்து தோத்துட்டா வெறும் 5 எம்எல்ஏ வாங்கினா. 5 அதிகம் சார். தனியாக நிற்கும் போது 10 எம்எல்ஏ வாங்கினா விஜயால் தனியாக அசம்பிளிக்கு போக முடியுமா? டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கே நகரில் ஜெயிச்சு ஒத்தால அசம்பிளியில் போய் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். இப்போ அண்ணன் வேல்முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் கட்சி, வாழ்வுரிமை கட்சியே வேல்முருகன் தான் மேனேஜ் பண்ணுவார். விஜயால் மேனேஜ் பண்ண முடியுமா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். முடியுமா? முடியாது. அண்ட் 20% வாக்குகளை கூட தாவேக்க தொடும். தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். பட் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், அந்த 20% வாக்குகள் எம்எல்ஏவாக மாறுமா? மாறாது. அப்போது என்ன தான் நீங்கள் 20%ன்னு சொல்லிக்கிட்டீங்கனாலும் எத்தனை எம்எல்ஏன்றது தான் கணக்கு. அப்போது போட்டியிட்ட முதல் தேர்தலில் தாவேக 2 எம்எல்ஏக்கு சீட்டுகளில் வெற்றி பெற்றது என்றால் தாவேகாவின் எதிர்காலம் என்ன? சினிமாவில் விஜய் நிம்மதியாக நடிச்சிட முடியுமா? முடியாது. வருஷத்துக்கு ஒரு படம்னு வச்சுக்கோமே, நடிக்க முடியுமா? நடிச்சாலும் படம் ரிலீஸ் ஆக முடியாது. இன்னொன்று, சினிமாவே மாறிப்போச்சு இன்னைக்கு. ஓகேவா? முன்னாடி சேட்டலைட் ரைட்டுன்னு ஒரு ரைட்டு வைப்பாங்க தெரியுமா, டிவியில் போடுறதுக்கு. இன்றைக்கி எவனாவது சன் டிவியில் போடுறவையோ சன் டிவிலையோ மற்ற டிவிலையோ போடுற படத்தை பார்க்குற? ஓடிடியில் பார்த்துருவோம்.
2 மணி நேரம் படத்துக்கு 1.25 மணி நேரம் விளம்பரம் போடுவாங்க, பார்த்துருக்கேன் நீ? அதுவும் இந்த விஜய் டிவி இருக்கானே அப்பா. போடுறது 10 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷம் விளம்பரம். ஸோ அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு. ஓடிடி படம் ஓடுனா வாங்கிக்கிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா ஓடிச்சா வாங்கிக்கிறோம். இல்லை சார் இது விஜய் படம் சார், வரட்டும் பஸ்ஸு, அந்த வியாபாரம் இல்லை. சரி தியேட்டரில் நல்லா படம் ஓடுதான்னு பார்த்தா இன்டர்வெல்லே எழுதிருந்தான் ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் மொக்கை, 300 ரூபாய் தெண்டம் அப்படின்ட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களும் இந்த ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்னென்னமோ கட்டுப்படுத்தி பார்த்தாங்க, தியேட்டர் வளாகத்துக்குள் ரிவ்யூ ஃபஸ்ட்டு இந்த ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்ட்டுலாம். அவன் தான் படம் பார்க்குறவனே ட்விட்டரில் போடுறானே, இன்ஸ்டாவில் போடுறானே, ஐயோ மொக்க பஸ் வந்து அந்த பஸ்ஸுங்கிட்டேன்னு. ஸோ அந்த 3 நாள் தான் பிஸ்னஸ். அந்த 3 நாளுக்கு 300 கோடியில் படம் எடுத்து 200 கோடி ஹீரோவுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? ஆந்திரா வைப்பார், கேரளா வைப்பார், தயாரிப்பு செலவில் பாதி செலவியை ஹீரோக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கேன்னு ஏற்றுக்கிட்டா வா, இல்லைன்னா உனக்கு இவ்வளோ துட்டு கொடுக்க முடியாது. கமல் தயாரிப்பில் ரஜினி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு படம்னா டேரக்டர் இல்லை, சுந்தர்ஜி ஏன் விட்டுட்டு ஓடினாரு? ஃபஸ்ட்டு காப்பி பேசிஸில் நீ என்கிட்ட துட்டை கொடுத்துட்டு படத்தை எடுத்து முடிச்சு மீதி நான் வச்சுக்கிறேன். அது செல்லாது. ஏன் பணம் கொடுக்குறது உதயநிதி, ஓன்ட்ட எப்படி ஃபஸ்ட் காப்பியில் கொடுக்குறதுனாலே போயா தேவையில்லைன்ட்டார். இப்போ யாரோ ஒருத்தர் பிடிச்சி போட்டிருக்காங்க இப்போ பாவத்தை. சரியா? இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் இல்லை, கமலை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் இல்லை. ஏன் 150 கோடி கேட்குறாங்கம்மா மினிமம். நான் சொல்கிறது 150 கோடி உனக்கு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாள்லேயே படம் நல்லா இல்லைன்ட்டு வந்துருச்சு. நான் தக் லைஃப் மாதிரி ஆச்சு. நான் இங்கே கதி என்ன? ஸோ நான் எப்படி 300 கோடி, ஒரு யார் இருக்கா 300 கோடி போடுறதுக்கு? இன்னொன்று அந்த காலத்து மாதிரி போய் பிளாக் மணிலாம் இன்றைக்கி இது சாத்தியமே கிடையாது. 300 கோடினா 300 கோடி நீ ஒயிட்டில் வைக்கணும். யாருப்பா எடுப்பா? பேங்க்கில் லோன் தருவானா உனக்கு? ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியும் மாறி போச்சு. இன்னொன்று விஜய் ஃபீல்டு இல்லாதனால அஜித்துக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாதுன்றாங்க. பார்த்தீங்களா செய்தியா? விஜய் இருக்கிறதுனால தான் அஜித்துக்கு அதுக்கு போட்டியாக இருந்துட்டு நீ ஒத்தால இருக்க, உனக்கு அவ்வளோ கிடையாது பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. அப்படியே மீறி இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாம் எடுத்தாலும் சிகப்பு பூதத்துக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் படம் வந்துருமா? தயாரிப்பாளர் சங்கத்தை எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. இந்த ரிஸ்கை எல்லாம் விஜய் யோசிக்க மாட்டாரா? ஸோ விஜய் தரப்பில் காங்கிரஸ் அணுகிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சொல்லியிருக்கிறது இங்கே பாருங்கள், நான் தனியாக போட்டிடுற ஐடியா எனக்கு இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆப்ஷன். ஆனால் நீங்கள் வரலன்ட்டு முடிவு எடுத்தீங்கன்னா என்டிஏக்கு போகிறத தவிர எனக்கு வர வழி இல்லை. அப்புறம் போய் தமிழ்நாட்டில் பிஜேபி கரத்தை வலுப்படுத்திட்டுன்ற குற்றச்சாட்டெல்லாம் என் மேலே வைக்காதீங்க. இது ஏன் கொஸ்டின், ஏன் சர்வைவல் கொஸ்டின். நான் அந்த முடிவை எடுத்தாலும் எடுப்பேன். நீங்கள் தான் உங்கள் முடிவை சொல்லணும்னு காங்கிரஸிடம் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு விட்டது. சரி, இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணணும்? காங்கிரஸ் ஏன் போகாதுன்றதுக்கு பல காரணங்கள் நான் சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும்? இப்போது என்ன செய்யும்? இருதலை கொல்லி எறும்பு போல தான் காங்கிரஸோட நிலைமை. உங்கள்கிட்ட வர இருங்க, சீனியர் ஜெர்னலிஸ்ட் முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன் கருத்து. அவ்வளோதான், அங்கே திமுகவோட தான் இருப்பாங்க. சரி, அப்போது விஜய் என்டிஏவோடு போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஜெயிப்பீங்களா? தோற்று போயிடுவாங்க. சொல்கிறது புரியுதா? சரி, நீ வரலன்னா விஜய் என்ன சொல்கிறாரு? நீ வரலன்னா போய்டும் பஸ்ன்றாரு. போயிட்டாரு. நீங்கள் திமுக கூட உறுதியாக இருக்கீங்க. ஜெயிப்பீங்களா? சொல்லுப்பா. ஜெயிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? விஜயோட போகணுன்றீங்களா? நான் சொல்லலம்மா, ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்றது சொல்லுங்கன்றேன். என்ன ஒரு ஆப்ஷனும் இல்லையே. சரி, அப்போ விஜயோட போனால் மட்டும் ஜெயிச்சிருவாங்களா அவங்க? விஜயோட போனால் கட்சி 2ஆ உடையுது, பரவாயில்லையா? அண்ணன் செல்வமும் சிதம்பரமும் சேர்ந்து ஜனநாயக பேரவை தொடங்குறாங்க, பரவாயில்லையா? வசமும் மாட்டிட்டாங்க தம்பி, முள்ளிக்கிறாங்க. அண்மை செய்தி இன்று கிடைத்த தகவல். காங்கிரஸுக்கு ஒரு நல்லதுன்னா, இப்போ போப்பா இந்தியா கூட கூட்டணி வச்சுக்க, 2029 எலெக்ஷன் வரும், வாங்க அப்போ 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாம். தம்பி, இந்த உத்தரவாதம்லாம் அரசியல் கொடுக்க முடியாது, உனக்கு தெரியும்ல. எங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் விட்டு போயிடுவீங்களா? உங்களுக்கு தேவையானப்போ மட்டும் நான் வந்து சேர்ந்துக்கணுமான்னு கேட்க மாட்டாங்களா? ஸோ காங்கிரஸ் இஸ் இன் அ ஃபிக்ஸ். ஸோ விஜய் தரப்பில் எங்களுக்கு தனியாக போகிற ஐடியா கிடையாது. இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தோன்றலாம், என்ன இவ்வளோ தூரம் கொள்கை எதிரியாது இதுன்னெலாம் சொல்லிட்டு எப்படி போய் அங்கே இருக்கிற இடத்துல சொல்கிறாங்கன்னு சொன்னால், தீய சக்தியை ஒழிக்க கொள்கை எதிரியோட தற்காலிக சமரசம். நாங்கள் கொள்கை எதிரியோடு கூட்டணி வைக்கவில்லை, அதிமுகவுடன் தான் அப்படி கூட்டணி போடுறாங்க வைத்திருக்கிறோம். இங்கே கூட்டி. அது மட்டும் இல்லை சார், பிஜேபியை ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டு அப்புறம் தள்ளி விட்டு போங்களேன். அப்படிதாம்மா அரசியல், அதுதானே அரசியல். சர்வைவல் கொஸ்டின் இருக்குல்ல சார் இன்னைக்கு. சரி, இப்போ அதிமுகக்கு பிஜேபி மேல என்ன காதலா? சர்வைவல் கொஸ்டின் தான். இங்க வெற்றி பெற்றவர்கள் தான் சார் வரலாறு படைப்பாங்க. இல்ல வெற்றி பெற்றவர்கள் எழுதுவது தான் வரலாறு. பிஜேபியோட வந்து விஜய் சேரவே இல்லை அப்படின்றதுனால வரலாறுல அவர் நின்றுவாரா? கட்சி இருந்தால் தானே வரலாறு நிற்கிறது. இன்னொன்று, அவருக்கு கீழே வந்து விஜய் மக்கள் இயக்கம் இருந்திருக்காங்க, இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் அரசியலுக்கு மாறி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அவரை பற்றி மட்டும் சிந்திக்காம
கீழே இருக்கவங்களுக்காகவும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு சார். அவரோட வெற்றியும் அவருக்கு முக்கியம் தானே. முக்கியம். அவர் கட்சியை நம்பி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் பல ஆண்டு அரசியலில் இருந்து செல்வந்தர்களா? எல்லாரும் வீட்டை தோப்ப துறவை அடமானம் வச்சு தான் நிற்க போகிறான். அப்போ அவன் வெற்றி பெற்றாதான் அவன் கூட கட்சியில் இருப்பான். அதெல்லாம் தாண்டி கட்சி எப்படி நடத்துவீங்க இல்லையா? இதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாரா விஜய்? அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மனுஷனுக்கு சர்வைவல் முக்கியம். இன்னொன்று ஜெயிக்கிற வரைக்கும் தான் விஜய் வாழ்கன்னு கத்துவான், தோத்துட்டானா அடுத்து ஓடி போயிடுவான் வேற கட்சிக்கு. சார் அவர் வந்து இப்போ ஹீரோ அப்படின்ற இமேஜில் தான் சார் நிற்கிறாரு. அந்த ஹீரோ இமேஜை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வச்சுக்க வேண்டிய நெருக்கடியில் அவர் இருக்கார். அந்த பொறுப்பு அவர் கையில் இருக்குது. அந்த விஷயத்த அவர் தான் நடத்திக்கணும். நான் சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க, விஜய் சார்பாக ஒருத்தர் நிற்கிறாருன்னு வைங்களேன், ஒரு சுரேஷ் ரமேஷ் அப்படின்னா ஓட்டு போடுவீங்களான்னா ஓட்டு போடுவோன்றாங்க அந்த ஜென்சி பசங்க. என்ன காரணம்னா விஜய் ஜெயிக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க அளவில் இப்படி சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் விஜயோடைய பொறுப்பு பங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட ரசிகர்களுக்கு அவர் ஜெயிக்கணும். அது எப்படியா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது சரி. ஸோ இது இந்த வரக்கூடிய ஓரிரு வாரங்களில், அதிகபட்சம் 2 அல்லது 3 வாரங்களில் இது தொடர்பான கிளாரிட்டி வந்துடும். இப்போ நவ் காங்கிரஸ் இஸ் இன் ஃபிக்ஸ். தாவிக்க கூட போலன்னா பாஜக இங்கே வலுப்பெறும். இன்னொன்று, விஜய் என்டி பக்கம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் திமுக கூட போட்டி போடுறதே வேஸ்ட்டு, சும்மா இருக்கலாம் அதுக்கு. சரி அங்கே போகலான்ட்டு முடிவெடுத்தோன்னா இங்கே வாலியும் செட்டியாரும் ரெடியாக இருக்காங்க. ஜனநாயக பேரவை இன்றைக்கி சம்மதம் இல்லாமல் அவர் தமிழ்நாடு அரசின் நிதியமைச்சர் போல் பேசி கொண்டிருக்கிறார். இல்லை அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்தலாம், கொஞ்சம் கஷ்டம்தான், பட் செயல்படுத்தலாம், அது சாத்தியம்தான் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களா? அவங்க நிதியமைச்சர் எதுக்கு இருக்கார்? தங்கத்தனரசு எதுக்கு இருக்கார்? முடியும் முடியாதுன்றது அவர் தானே விளக்குனா, நீ எதுக்கு வர்ற? அது என்னென்னா அப்படி கொடுக்குறாரு முட்டு. என்னை தாண்டி நீங்கள் திமுக அரசை விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு. என்னென்னா கூட்டணி உடஞ்சிடக்கூடாது. இது காங்கிரஸ் தலைமைக்கு அவர் விடுக்கக்கூடிய செய்தி, புரியுதுங்களா? இல்லைன்னா உறுதியாக உடைக்கிறாங்க. இவரும் செல்வம் சேர்ந்து, அதாவது திமுக சொம்புகள் காங்கிரஸில் பெரும்பாலும் அதுதான் இருக்கிறது அல்லவா, அது உடையும். ஸோ 96 போல் உடைவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இன்னைக்கு இப்படி தான் சார் பேசிக்கிருப்பாங்க, நாளைக்கு விஜய் அவர்கள் என்டிஏ கொண்டாருன்னு வச்சுங்க, அது சென்னை பிறகு என்டிஏ கூட சேர்த்து விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எது வேணாலும் நடக்கும் தம்பி அரசியலில். சிதம்பரமே 2-3 முறை காங்கிரஸ்லேருந்து வெளியில் போய் தனி கட்சி தொடங்கி பின்னாளில் வந்து இணைந்தவர் தானே. அவருக்கு அவர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன? அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லு. 27 ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு ஒரு ஐடியாவை சொல்லு. இப்போ எப்படி இருக்காரோ அப்படி இருக்கு. அதனால் அதான் இந்த நெருக்கடி. காங்கிரஸ் பார்ட்டி இஸ் இன் ஃபிக்ஸ். அந்த பக்கம் கேசி வேணுகோபால் நம்ம சிஎம் ஆகிடலாம் தம்பியோட முகத்தை வச்சுன்ட்டு அவரும் வந்து எங்கள் தாவே கதங்க நல்லதுன்னாங்க நீங்கள் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் ஊதிக்கிட்டு இருக்காரு. ஸோ தலைமை நெருக்கடியில் இருக்குது. அடுத்ததாக இன்னொன்று தாவேக்கா தொடர்பான இன்னொரு செய்தி. புஷியானந்த் அவர்கள் அந்த புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம், அதில் வந்துட்டு ஒரு எஸ்பி வந்துட்டு புஷியானந்த் அவர்களை மிரட்டிட்டாங்க. அதாவது என்னென்னா கியூஆர் கோடு கொடுத்தா தான் உள்ளே விடணும், இவங்க கியூஆர் கோடே இல்லாதவங்களாம் உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு புஷியானந்த் அவர்கள் சொன்னோன்னே, உங்கள் இஷ்டத்துக்குலாம் அனுப்ப முடியாது, நீங்கள் எனக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு டெல்லிக்கு மாற்றிட்டாங்கன்னு செய்தியெல்லாம் வந்துருக்கு. அதனால் அவங்கள மாற்றலை. நான் விஷயத்தை சொல்கிறேன். அந்த சம்பவம் நடந்தோன்னா அது வீடியோவாக வைரல் ஆச்சு இல்லையா? ஒரு வாரத்துக்கு சிங்கப்பெண் ஈஷான்ட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? எப்படி வந்துச்சு? இதுதான் காரணம். ஓஹோ சிங்கப்பெண்ணா, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, அந்த சிங்கம் டெல்லியில் ஒரு ஜூருக்கு வந்து உட்காருன்ட்டாங்க. அப்படியா? வேற ஒன்றும் ரீசன் இல்லை மாலதி, அவங்க பாப்புலாரிட்டி தான் அவங்களுக்கு வேணும். ஒரு அரசு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடத்த வேண்டும் அதிகாரிகளே. அவங்க பாப்புலர் ஆயிட்டாங்கன்றதுக்காகவே அவங்களுக்கு என்ன உன்னை பற்றி வதன்னு ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு, நீயும் வந்து ஏதோ பண்ணிட்டேன்ட்டு இந்த அம்மா வந்து புகழ இதாக இது பண்ணாங்க, அதை என்ஜாய் பண்ணாங்க. ஆப்வியஸ் சார். அப்போ இங்கே வா, டெல்லி ஜூவில் உட்காருன்ட்டாங்க. அதுவா வருது, நான் எடுத்துக்கிறேன். டெல்லியில் உட்காருன்ட்டாங்க. இப்படித்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும். அரசோட உறுப்பு நீங்கள், உறுப்பு வந்து அரசு ஆட்டி வைக்கக்கூடாது. அந்த மிகப்பெரிய அரசு இயந்திரத்தில் நீ ஒரு நட்டு தானே. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாராட்டி ஏதோ சான்றிதழ்லாம் கொடுத்தாங்க. அதான் ஏன்னா அது நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே அவர்கள் பணியாற்றுகிறார்கள். ஆக்முட்டு காட்டுற சரியா? இன்னொன்று இப்படிலாம் இருந்தேன்னா இந்த அஸ்ஸாம் ஓரமாக போ காட்டுக்கு, அங்கே தான் நிறைய பென்சிங்க தானே இப்போ அங்கே போட்டு விட்ருவாங்க. இதுக்காக மட்டும்தான் மாற்றினது. இன்ஸ்டா பிரபலமானின்ட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இன்ஸ்டாவில் தான் குடியிருக்கிறாங்க பப்ளிசிட்டி பைத்தியங்க. திருச்சியில் ஒரு பைத்தியம் இருக்குல்ல, அந்த பைத்தியத்தெல்லாம் லாண்ட் ஆர்டரில் வைக்கலாமா? இப்போ அந்த பைத்தியத்தை அங்கே விட்டு வச்சதுனால தான் அந்த டாக்டரை காப்பாற்றி, கிட்னி டாக்டர் அந்த பைத்தியம் தான் காப்பாற்றி விட்டுது. பப்ளிசிட்டி பைத்தியம். திருச்சி மாவட்டம் தானே? யார் எஸ்பி திருச்சிக்கு?
சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்வதற்கு முன்பாக தொடர்ந்து அதிகாரிகள் எல்லாம் கண்காணிப்பு வளையத்தில், மத்திய உளவுத்துறையின் கண்காணிப்பு வளையத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். நேற்று ஒரு அதிகாரியை பற்றி சொன்னேன். விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்டு அன்னியூர் சிவா என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ அவர். இந்த அரசில் யார் அதிக செல்வாக்கோடு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நிறைய அதிகாரிகளை பாண்டிச்சேரிக்கும் பாண்டிச்சேரி சுற்று வட்டார பகுதிக்கும் இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளுக்கெல்லாம் அழைத்து சென்று விருந்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை இந்த சிவா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் எம்எல்ஏ இருக்கார், அதுக்கு முன்னாடி அவர் நிர்வாகியாக இருந்தார். இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய நெருங்கிய நண்பராக ஸ்ரீராம் என்ற அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் இருக்கிறார். அந்த தொழிலதிபர், அவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர். அந்த ஸ்ரீராம் சென்னை நகர் முழுக்க சொத்துக்கள் இருக்கிறது, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு அருட்தந்தை யூசி அனைவரும் நெருக்கம். அந்த ஸ்ரீராம், அன்னியூர் சிவா, அருட்தந்தை எல்லாம் சேர்ந்து இதற்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புதுவை போன்ற பகுதிகளில் சென்று நிறைய பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருட்தந்தை ஒதுக்கிட்டார். இந்த அருட்தந்தையும் யூசியும் இது போல் பார்ட்டிகளுக்கு சென்ற விஷயம் நக்கீரனின் தினமலரில் வெளிவந்து விட்டது. இது நான் சொல்கிறது 2022 வெளிவந்து விட்டது. அதுக்கு பிறகு 2 பேரும் ஒதுக்கிட்டாங்க. இப்போது அவர்களை விட செல்வாக்காக இருக்கக்கூடிய முதல்வரின் முதன்மை செயலாளர் உமாநாத் அடிக்கடி இந்த அன்னியூர் சிவா மற்றும் ஸ்ரீராமோடு சேர்ந்து புதுவை மற்றும் புதுவை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதிகளில் ஏராளமான சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கிறார். ஸோ உமாநாத் அன்னியூர் சிவாவும் மத்திய உளவுத்துறையின் கண்காணிப்பில் வந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு செய்தி. நாளை சந்திக்கலாம். நன்றி. நன்றி சார்.